வேட்டுவர் டிவி 2021 மார்ச் 6ஆம் தேதி டாக்டர் வாழை பரமேஸ்வரன் அவர்களின் தந்தையாரான தெய்வ திரு புலவர் கே தேவன் அவர்களின் நினைவு நாளில் துவங்கப்பட்டு இன்று வரை சீரும் சிறப்புமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. புலவர் கு தேவன் அந்தியூர் வட்டம் காளிப்பட்டியை பூர்வீகமாக கொண்டவர். இடைநிலை ஆசிரியராக பணியாற்றியவர். தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டணியில் மாவட்ட தலைவராக இருந்தவர். ஆசிரியர் போராட்டங்களுக்காக பலமுறை சிறை சென்றவர். புலவர் கு தேவன் அவர்கள் சமுதாய வளர்ச்சி என்பது தனிமனித வளர்ச்சியும் பெண்களின் முன்னேற்றமும் மிகப்பெரிய பங்காற்றும் என நம்பினார். அவரின் கருத்தை மனதில் கொண்டு நமது வேட்டுவர் சமுதாயம் முன்னேற வேண்டும் என்ற நோக்கத்தில் தனிமனித வளர்ச்சிக்கு மிகவும் முக்கியமான பொருளாதார வளர்ச்சியை கருத்தில் கொண்டு வேட்டுவர் வணிக மேம்பாட்டு அமைப்பு உருவாக்கப்பட்டது. வேட்டுவர் டிவி வல்வில் ஓரி கருத்தரங்கம் மூலம் வேட்டுவ மன்னர்களை உலகறியச் செய்தல், வேட்டுவர்களின் வீரம், அரசாட்சி, நீர்ப்பாசனம், அணை கட்டி குளம் வெட்டி கல்வெட்டு வைத்தல், காசு தயாரிப்பு தொழிற்சாலை அமைத்து கோவில் திருவிழா, உள்ளி திருவிழா, கும்மிப்பாட்டு போன்ற பாரம்பரிய விழாக்களை உலகறியச் செய்தல், பட்டிமன்றம், ஏட்டிக்கு போட்டி நிகழ்வுகள் மூலம் விழிப்புணர்வை உருவாக்குதல் போன்றவை தொடர்ந்து செய்து வருகிறது. இதற்கெல்லாம் மணிமகுடமாக முதலில் வேட்டுவர் அரசர் தினம் உருவாக்கி கொண்டாடப்பட்டு வருகிறது. இதன் மூலம் வேட்டுவர்களின் பெருமையை உலகறிய செய்யப்பட்டது. தமிழகத்தில் உள்ள 20க்கும் மேற்பட்ட பட்டக்காரர்களை ஒன்றிணைத்த பெருமை வேட்டுவர் டிவியையே சாரும். வேட்டுவர்.com, வேட்டுவர் டிவி.com, ராஜவேட்டுவர்.com போன்ற வெப்சைட்கள் மூலம் வேலைவாய்ப்பு, கல்வி, வரலாறு போன்ற செய்திகளை வெளியிடுதல், இரத்த தானம் கொடுக்க அனைவரையும் ஒருங்கிணைக்க செய்வதன் மூலம் மக்களுக்கு பேருதவிகளை செய்து வருகிறது இவ்வேட்டுவர் டிவி. வேட்டுவர் டிவியின் சாதனைகள் என்னவெனில், வேட்டுவர் இரத்த தான அமைப்பு, வேட்டுவர் ஆசிரியர் ஒருங்கிணைப்பு, வேட்டுவர் அரசு அதிகாரிகள் ஒருங்கிணைப்பு, கருத்தரங்கம், கல்வெட்டு ஆராய்ச்சி, வேட்டுவர்.com மூலம் வேலைவாய்ப்பு, வரலாற்று செய்திகள் போன்றவற்றை வெளியிடுதல். தை 1ஆம் நாளை வேட்டுவர் அரசர் தினமாக அனுசரிக்கப்பட்டு வருடந்தோறும் கொண்டாடி வருகிறது. வேட்டுவரில் மருத்துவம் படித்தவர்கள், வழக்கறிஞர்கள், அரசு அதிகாரிகளை ஒருங்கிணைத்தல், வணிகத்தை ஊக்குவிக்க விஜி பிசினஸ் மேகசின் உருவாக்குதல், இது அத்தனையையும் செய்து வருகிறது. வேட்டுவ மாமன்னன், வல்வில் ஓரி மற்றும் வேட்டுவர் வேந்தர் மரபினர் போன்ற புத்தகங்களை வெளியிட்டு நமது மக்களிடையே வரலாற்று விழிப்புணர்வையும் இவ்வேட்டுவர் டிவியின் மூலம் ஏற்படுத்தி இருக்கிறோம். எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் மக்களின் வளர்ச்சியை மட்டுமே மனதில் கொண்டு பணி செய்து வரும் வேட்டுவர் டிவிக்கு உங்கள் அனைவரது ஆதரவையும் வேண்டுகிறோம். ஒரு சமுதாய முன்னேற்றத்திற்கு மிகவும் முக்கிய பங்களிப்பது தகவல் தொடர்பு. அதை சிறப்பாக செய்து வரும் வேட்டுவர் டிவிக்கு உறுதுணையாக இருக்க உங்கள் அனைவரையும் கைகூப்பி வேண்டுகிறோம். ஸ்ரீ கண்ணப்பர் கல்வி அறக்கட்டளை, திங்களூர் மடாதிபதி தெய்வ திரு MP ராஜு அவர்கள் உதவியால் சில வருடங்களுக்கு முன்பு பிள்ளையார் சுழி போட்டு சிறிய அளவில் ஆரம்பித்த இக்கல்வி அறக்கட்டளை 1999 செப்டம்பர் 12ஆம் நாள் ஈரோடு சம்பத் நகர் கலைவாணி மெட்ரிக் பள்ளியில் MPR வேலாயுதசாமி அவர்கள் தலைமையில் மந்திரி கவுண்டர் முன்னிலையில் முறையான அமைப்பு கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் வேலாயுதசாமி நிரந்தர கௌரவ தலைவராக பொறுப்பேற்க இந்த அமைப்புக்கு ஸ்ரீ கண்ணப்பர் கல்வி அறக்கட்டளை என பெயரிடுவது என தீர்மானிக்கப்பட்டது. இதுவரை சிறந்த மதிப்பெண் பெற்ற நமது மாணவர்கள் சுமார் 2500 நபர்கள் நமது அறக்கட்டளை மூலம் பரிசும் பாராட்டும் பெற்றுள்ளனர். அதேபோல் கடந்த வருடம் பல்வேறு துறைகளில் சாதனை புரிந்தவர்களுக்கு பரிசும் பாராட்டும் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். சென்ற வருடம் முதல் ஜாதக பரிமாற்ற நிகழ்வும் துவக்கப்பட்டுள்ளது. உறவுகளின் முழு ஒத்துழைப்பினால் இந்த வருடமும் ஜாதக பரிமாற்ற விழா தொடர்ந்து சிறப்போடு இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது.
ஸ்ரீ கண்ணப்பர் கல்வி அறக்கட்டளையின் முன்னாள் தலைவர் திரு NS ராமசாமி அவர்களின் சீரிய முயற்சியால் ஸ்ரீ கண்ணப்பர் கல்வி அறக்கட்டளையின் வெளியீடாக கண்ணப்பர் கல்வி மடல் எனும் மாத இதழ் பதிவு பெற்று 2004ஆம் ஆண்டு முதல் ஆசிரியர் கைலாசம் அவர்கள் கைவண்ணத்தில் இதுவரை தொய்வின்றி தொடர்ந்து வெளிவருகிறது. நமது வரலாறு நம்முடைய சந்ததியருக்கு தெரிய வேண்டும் என்ற உயர்வான எண்ணத்தில் நமது அறக்கட்டளையின் சார்பாக தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழக கல்வெட்டு தொல்லியல் துறை முன்னாள் தலைவர் புலவர் ராசு அவர்கள் எழுதிய 272 பக்கங்களை கொண்ட வேட்டுவர் சமூக ஆவணங்கள் எனும் நூல் 2009 ஜனவரி 14 அன்று திங்களூர் மயில் மகாலில் டாக்டர் மயிலேறு ரவீந்திரன் அவர்கள் குடும்பத்தார் முயற்சியில் வெளியிடப்பட்டது. நமது சமுதாயத்தை அனைத்து சமூகத்தினரும் தெரிந்து கொள்ள ஏதுவாக குறைந்த விலைக்கு 1000 நூல்கள் பொது நூலகங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. அறக்கட்டளையின் அனைத்து விழாக்களையும் சிறப்புடன் நடத்த தொடர்ந்து உதவிகள் செய்து வரும் APS தேவி மகள் உரிமையாளரான திருமதி ரேணுகாதேவி மயிலேறு ரவீந்திரன் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் நமது அறக்கட்டளை நிகழ்வுகளில் தொடர்ந்து இணைந்து பங்காற்றி வரும் வேட்டுவர் TV நிறுவனரான டாக்டர் வாழை பரமேஸ்வரன் அவர்களுக்கும் ஸ்ரீ கண்ணப்பர் கல்வி அறக்கட்டளையின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஐயா சின்னராஜ் அவர்கள் திங்களூருக்கு அருகாமையில் இருக்க புகழ்பெற்ற அப்புச்சிமார் மடத்தில் பழனியப்ப கவுண்டர் நாச்சம்மாள் தம்பதியினருக்கு 3 சகோதரர்கள் 2 சகோதரிகளுடன் பாரம்பரியமான குடும்பத்தில் மகனாக பிறந்தார். பட்டப்படிப்பு முடிச்சதும் ராயல் இந்தியன் ஏர்போர்ஸ்ல 2 ஆண்டு காலம் பைலட் ஆபீசரா பணியாற்றி 1948 BL படிச்சு 1950 ஈரோட்ல வழக்கறிஞரா பணியாற்ற ஆரம்பிச்சாரு. இவருடைய வாதிடும் திறமையை அறிந்த அப்போதைய தமிழக முதல்வரான MGR அவர்கள் இவருக்கு மேற்படி வழக்கில் வாதிடும் வாய்ப்பை கொடுத்திருக்காரு. சர்ச்சைக்குரிய வழக்கில் அரசு தரப்புல ஆஜராகி வெற்றி வாகை சூடியதற்கு கைமாறா தமிழக அரசு இவரை உயர்நீதிமன்ற நீதிபதியா நியமிக்க விருப்பம் தந்த போதும் உயர்நீதிமன்ற நீதிபதியா சென்னைக்கு செல்ல மறுத்திருக்காரு. கல்வி பயில யாராவது உதவி கேட்டா தயங்காம செய்யக்கூடிய நல்ல உள்ளம் கொண்டவர். கூட்டுறவு இயக்கத்தின் பால் அதிக ஈடுபாடு கொண்டவர். ஈரோட்ல பொன்னி சூப்பர் மார்க்கெட் அப்படின்ற ஒரு கூட்டுறவு அங்காடியை தோற்றுவிக்க காரணகர்த்தாவே இவர்தான். இந்த நிறுவனம் தான் பின்னால சிந்தாமணி கூட்டுறவு பண்டகசாலை அப்படின்னு பெயர் மாற்றம் செய்யப்பட்டுச்சு. இவருடைய வாதாடும் திறமையால் பயனடைந்தோர் பலர். இன்றும் இவரை பற்றி பெருமையாக பேசுவது அவருடைய குடும்பத்தாருக்கு மிகவும் நிகழ்ச்சியான ஒரு செயல். இவருடைய இறுதி ஊர்வலத்தில் 100க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் பதாகை அணிந்து கலந்து கொண்டது அனைவரையும் மெய்சிலிர்க்க வைக்கும் ஒரு காட்சி. பிறந்தோம் வளர்ந்தோம் இறந்தோம் அப்படின்னு இல்லாம வழக்கறிஞர் தொழில தனக்குன்னு ஒரு தனி இடம் ஏற்படுத்தி மக்கள் மனசுல நீங்காத இடம் பெற்ற இவருடைய புகழ் என்றும் மறையாது. ஐயா சின்னராஜ் அவர்களுக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருதை கொடுப்பதில் ஸ்ரீ கண்ணப்பர் கல்வி அறக்கட்டளையும் வேட்டுவர் டிவியும் பெருமிதம் கொள்கிறது. ஈரோடு மாவட்டம் ஊஞ்சலூருக்கு அருகாமையில் இருக்க அமராவதி புதூர் பெரிய மணியக்காரர் அப்படின்னு எல்லாராலையும் மரியாதையா அழைக்கப்பட்ட தெய்வத்திரு பழனியப்ப கவுண்டர் நாச்சாமாள் தம்பதியருக்கு 3 சகோதரிகளுக்கு பிறகு செல்ல இளைய மகனாக பிறந்தவர் தான் AP சண்முக சுந்தரம் ஐயா அவர்கள். இவர் இளமை காலம் முதல் காந்தியத்தில் தீவிர ஈடுபாடு கொண்ட காரணத்தால் கதராடை மட்டுமே அணிந்து தெய்வ கடாட்சமாக கம்பீரமாக வலம் வருவார். சிவன்மலைக்கு அருகாமையில் உள்ள அரசம்பாளையம் அருள்மிகு பட்டாளி மாரியம்மன் திருக்கோவில் கும்பாபிஷேகத்தை தன் சொந்த செலவில் முன்னின்று நடத்தி வைத்தார். வள்ளியாம்பாளையம் அருள்மிகு காமாட்சியம்மன் திருக்கோவிலுக்கு காணிக்கையாக வயல் கொடுத்து கும்பாபிஷேகத்தையும் முன்னின்று சிறப்பாக நடத்தி வைத்தார். ஊஞ்சலூர் மாரியம்மன் செல்லாண்டியம்மன் திருக்கோவில் விசேஷங்கள் அனைத்தையும் இவரே முன்னின்று நடத்தினார். சுற்று வட்டாரத்தில் இருக்கும் மக்கள் தங்கள் குடும்பத்தில் திருமணம் என உதவி கேட்டு வரும்போது 1 மூட்டை நெல்லும் தேவையான பொருள் உதவியும் கொடுத்து ஆசிர்வதித்து மகிழ்வார்.
சுமார் 50 வருடங்களுக்கு முன் நடந்த ஒரு நிகழ்வை இங்கு பதிவு செய்தே ஆக வேண்டும். உள்ளூரில் தனியார் இடத்தில் வசித்து வந்த மக்களை திடீரென காலி செய்ய வைத்து விட்டனர். புகலிடம் ஏதும் இல்லாததால் ஐயா அவர்களின் தோட்டத்து களத்தில் தஞ்சம் புகுந்தனர். ஒரு வாரம் அவர்களை தங்களது இடத்திலேயே வைத்திருந்து அவர்களுக்கு தேவையான உணவு அளித்ததோடு அவர்களுக்கு மாற்று இடத்தையும் குடியேற ஏற்பாடு செய்து கொடுத்ததோடு குடிசை கட்ட அடிப்படை தேவையான பொருட்களையும் மனமுவந்து கொடுத்தார் கிட்டத்தட்ட 30 குடும்பங்களுக்கு. அதற்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் அப்பகுதிக்கு ஏபிஎஸ் காலனி என நன்றிக்கடனாக பெயர் வைத்து அன்போடு அழைத்து வருகின்றனர். ஊர் மக்கள் அனைவரும் ஐயாவை எங்கள் ஐயன் என அன்போடும் மரியாதையோடும் அழைத்து மகிழ்கின்றனர். ஐயா அவர்களின் ஞாபகார்த்தமாகத்தான் அவருடைய புதல்வி திருமதி ரேணுகா தேவி மயிலேறு ரவீந்திரன் அவர்கள் ஊஞ்சலூரில் ஏபிஎஸ் தேவி மகால் என்ற அழகிய திருமண மண்டபத்தை உருவாக்கி சுற்றுவட்டார பகுதி மக்கள் தங்கள் பகுதியிலேயே சுபகாரியங்கள் நடக்க ஒரு அருமையான நல்வாய்ப்பை ஏற்படுத்தியுள்ளார். ஐயா அவர்களின் சமூக பணி அவருடைய வாரிசுகள் மூலம் தொடர்ந்து நடைபெற்று வருவதன் மூலம் சமுதாயத்தில் நமக்கும் ஒரு அங்கீகாரம் கிடைத்துள்ளது என்பதை இந்நேரத்தில் மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறோம். தெய்வ திரு ஏபி சண்முக சுந்தரம் ஐயா அவர்களுக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருதை கொடுப்பதில் ஸ்ரீ கண்ணப்பர் கல்வி அறக்கட்டளையும் வேட்டுவர் டிவியும் பெருமிதம் கொள்கிறது. விடாமுயற்சியும் வீறு கொண்ட எழுச்சியும் வேட்டுவர்களுக்கே உரித்தான குணங்கள். சிலரது பெயரை சொல்லும் போதே அவர்கள் கடந்து வந்த பாதையும் சாதனைகளும் தெளிவாக தெரிய வரும். அதுபோல புல்லட் கோபால் என்னும் பெயரை கேட்கும் போதே புல்லட்டின் வேகத்தை போன்ற அவரது உற்சாகமும் உழைப்பும் நம் கண்முன் வந்து போகும். 75 வயதை கடந்த பின்பும் உற்சாகத்தோடும் இளைஞர்களுக்கே சவால் விடும் உத்வேகத்தோடும் இந்த அரங்கில் வீற்றிருக்கும் 75 வயது இளைஞரின் சாதனைதான் என்ன? SSLC வரை இவர் படித்திருக்கிறார். ஆங்கில நாவல்களை விரும்பி படிக்கும் பழக்கமுள்ள இவர் சுமார் 50 வருடங்களுக்கு முன்பே ஃபைனல் டயக்னாசிஸ் எனும் புகழ்பெற்ற மருத்துவ நாவலை படிக்கும் வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அந்த நாவலை படிப்பதற்காகவே மெடிக்கல் டிக்ஷனரி வாங்கி பயன்படுத்தி இருக்கிறார். இப்படியான புத்தகம் வாசிக்கும் பழக்கம் இவருடைய வணிகத்தின் வெற்றிக்கு முக்கிய காரணமாக அமைந்திருக்கிறது. ஆம், ஒரு கூட்டுறவு நூற்பு ஆலையில் கணக்கு பிரிவில் மூத்த கணக்காளராக பணியில் அமர்ந்து பின் ஆலய நிர்வாக பிரிவு மேலாளராக சுமார் 15 வருடங்கள் பணிபுரிந்த பின் தொழில் செய்யும் பொருட்டு அந்த வேலையை ராஜினாமா செய்திருக்கிறார். கரூரில் ராயல் என்ஃபீல்டு மோட்டார் சைக்கிள் டீலராக தொழிலை ஆரம்பித்திருக்கிறார். இவர்தான் கரூரில் முதல் டீலர். அதனாலேயே இவரை புல்லட் கோபால் என்ற அடைமொழியோடு அழைத்திருக்கிறார்கள். சுமார் 25 வருட காலம் ஸ்ரீ விஜயலட்சுமி ஆட்டோமொபைல்ஸ் என்னும் பெயரில் தொடர்ந்து நடத்தி வர 2001ஆம் ஆண்டிற்கு பிறகு ராயல் என்ஃபீல்டு மோட்டார் சைக்கிள் டீலர் தொழிலை விட்டுவிட்டு டெக்ஸ்டைல் தொழிலை ஆரம்பித்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்து வருகிறார். ஆரம்பத்தில் சிறிய அளவில் பெட்ஷீட் மற்றும் துண்டுகளை உற்பத்தியாளர்களிடமிருந்து வாங்கி ஈரோடு மார்க்கெட்டில் விற்று வந்தவர் பின் தொழிலில் படிப்படியாக முன்னேறி ஜப்பான் நாட்டிற்கு ஏற்றுமதி செய்திருக்கிறார். 2010 இன்று வரை ரமா ட்ரேடர்ஸ் எனும் பெயரில் அமெரிக்காவிற்கு ஹோம் டெக்ஸ்டைல் ப்ராடக்ட்ஸ் ஏற்றுமதி செய்து வருகிறார். வருடத்திற்கு 15 கோடிக்கு மேல் வர்த்தகம் நடைபெற்று வருகிறது. 2018ஆம் ஆண்டு மாண்புமிகு மத்திய தொழில்துறை அமைச்சர் ஸ்மிருதி இரானி அவர்களிடமிருந்து எக்ஸ்போர்ட் பர்ஃபார்மன்ஸ் அவார்டும் இவருக்கு கிடைத்திருக்கிறது. இவருடைய வெற்றியின் ரகசியமே ஒருவர் ஏற்றுமதி தொழிலில் முன்னேற வேண்டும் என்றால் சுய ஒழுக்கம், சரியான இறக்குமதியாளர்களை தேர்ந்தெடுத்தல், தரமான பொருட்களை சரியான நேரத்தில் சரியான விலையில் ஏற்றுமதி செய்தல், பணம் மேலாண்மை மற்றும் பல மொழி புலமை போன்றவையே வெற்றிக்கு மூலதனம் என்கிறார். இவ்வளவு கடின உழைப்பாளியின் உடல் ஆரோக்கியத்தின் ரகசியம் என்னவெனில் கடுமையான உழைப்பும் மகிழ்ச்சியான வாழ்க்கையும் ஆரோக்கியமான சைவ உணவு பழக்கமும் தினம்தோறும் செய்யும் நடைப்பயிற்சியே காரணம். பழங்களையும் காய்கறிகளையும் அதிக அளவில் எடுத்துக்கொள்ளும் இவர் பாலிஷ் செய்யப்பட்ட அரிசி வகைகளை தவிர்த்துவிட்டு சிறு தானியங்களையே உணவாக எடுத்துக்கொள்கிறார்.
இந்த 75 வயது இளைஞரான திரு புல்லட் கோபால் அவர்களுக்கு தெய்வ திரு MP சின்னராஜ் அவர்களின் நினைவு சாதனையாளர் விருதை கொடுக்க ஸ்ரீ கண்ணப்பர் கல்வி அறக்கட்டளையும் வேட்டுவர் டிவியும் பெருமிதம் கொள்கிறோம். துரைசாமி எம்டெக், ராஜா ஸ்பின்னிங் மில், கரூர் மாவட்டம் வடுகப்பட்டி கிராமம், வாங்கலாம் வலசையை பூர்வீகமாக கொண்டவர். மிக எளிய விவசாய குடும்பத்தை சார்ந்தவர். இவருடைய துணைவியார் திருமதி திலகவதி கரட்டாம்பாளையத்தை சார்ந்தவர். இவருடைய தந்தையார் அர்த்த நாரீஸ்வரர் திருச்சி மாவட்ட கலெக்டராக இருந்து பணி நிறைவு பெற்ற கிருஷ்ணசாமி அவர்களுடைய அன்னார். இதே ஊஞ்சலூரில் ரயில்வே ஸ்டேஷன் மாஸ்டர் பணியாற்றினார். மிகவும் தைரியசாலி, துணிச்சல் மிக்கவர். வடகரையாத்தூரில் விவசாய நிலம் இருந்தது. ஊஞ்சலூரில் பணியை முடித்துவிட்டு அக்கறைக்கு தனியாக வேட்டை பரிசில் சென்று விடுவார். நம் இனத்திலேயே பெரிய அளவில் ஸ்பின்னிங் மில் வைத்து திறம்பட நடத்தி வருவது இவர் மட்டுமே. இவரை போன்ற தொழிலதிபர்களால் நமது சமுதாயத்திற்கு ஒரு பெரிய அடையாளம், ஒரு அங்கீகாரம் கிடைத்துள்ளது என்பதை மகிழ்வோடு தெரிவித்து பாராட்டுவோம். திரு கே துரைசாமி அவர்களுக்கு தெய்வ திரு AP சண்முக சுந்தரம் நினைவு சாதனையாளர் விருதை ஸ்ரீ கண்ணப்பர் கல்வி அறக்கட்டளை மற்றும் வேட்டுவர் டிவி இணைந்து வழங்குவதில் பெருமை கொள்கிறது. பன்முக கலைஞர் பா. விஜயேந்திரன். இவருடைய தகப்பனார் பெயர் பா. பரமசிவன், தாயார் பா. சாவித்ரி. கரூர் மாவட்டம் பசுபதிபாளையம் பகுதியைச் சேர்ந்தவர். இவர் சிறந்து விளங்கும் துறைகள் ஒன்றல்ல இரண்டல்ல, பல துறைகள் இருக்கிறது. தேவாரம், பரதநாட்டியம், மிருதங்கம், முகர்சிங், தமிழ் வழிபாடு. இவர் பயின்றுள்ள தொழிற்கல்வி பயிற்சிகள்: தமிழ் வழிபாட்டு நெறிமுறை பயிற்சி, 3 ஆண்டு தேவார பயிற்சி, 3 ஆண்டு பரதக்கலை, 3 ஆண்டு மிருதங்க இசை, 1 ஆண்டு மோர்சிங் இசை மற்றும் அனைத்து இசைக்கலைகள் மாவட்ட இசைப்பள்ளியில் படித்து தொழிற்கல்வி அரசு சான்றிதழ் பெற்றுள்ளார். மற்றும் சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் 1 ஆண்டு நட்டுவாங்க ஆசிரியர் சிறப்பு பயிற்சி பெற்று நட்டுவாங்க கலைமணி பட்டமும் பெற்றுள்ளார். தேவாரத்துறைக்காக இவர் பெற்ற பட்டங்கள்: பொற்றமிழுடன் கலை வளர்மணி, திருமுறை இசைச்செல்வன், தேவார இசைச்செல்வர். நாட்டியத்துறைக்காக இவர் பெற்ற பட்டங்கள்: நட்டுவாங்க கலைமனை, பரத இசை நாயகன், ஆடல் கலையரசன், செந்தமிழ் சிற்பி, பல்கலை வித்தகர் மற்றும் நாட்டிய கலைமணி. இசைத்துறையில் இவர் பெற்ற பட்டங்கள்: மிருதங்க வித்துவான், முகர்சிங் கலைஞர், பழங்கால இசை கருவிகளான சங்கு, கொம்பு, துத்தேரி, எக்காலம், கர்ணா, ஓவின தாமரை போன்ற ஊதும் கருவிகளும், மத்தளம், பறை, குடமுழா, உடுக்கை, முரசு, லவண்டை போன்ற தோல் கருவிகளும், தாளம், ஜல்லரி, பிரம்மதாளம், சலங்கை போன்ற தாள இசை கருவிகளும் வாசித்ததை பாராட்டி சங்குநாத கலைஞர் மற்றும் பன்முக கலைஞர் என்ற பட்டங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவாரத்துறையில் இவர் பங்கேற்ற முக்கிய நிகழ்வுகள்: நாரத ஞானசபா கலை நிகழ்ச்சி, வள்ளலார் பிறந்த நாள் விழா, கந்த சஷ்டி பெரும் திருவிழா, சின்ன மேளம் விழா, 63 பெருவிழா, சிரவையாதீனம் கஜபூஜை வெள்ளி விழா, இன்னும் பல முக்கிய நிகழ்வுகளில் இவர் பங்கேற்றிருக்கிறார். நாட்டியத்துறையில் இவர் பங்கேற்ற சிறப்பு நிகழ்ச்சிகள்: நாட்டியாஞ்சலி விழா, தஞ்சை குபேரர் நாட்டியாஞ்சலி, திருநந்தியம் பெருமாள் நாட்டியாஞ்சலி, மக்கள் தொலைக்காட்சி கலை விழா, இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ், மாவட்ட ஆட்சியர் முன்னிலையில் சுதந்திர தின விழா மற்றும் குடியரசு தின விழா, மனிதநேய வார விழா, மாவட்ட அரசு இசைப்பள்ளி தமிழிசை விழா, புத்தகத் திருவிழா, எரிபத்தர் நாட்டிய நாடகம், நவராத்திரி விழா, நாரத ஞானசபா 75வது பவள விழா, வள்ளலார் நாட்டிய நிகழ்ச்சி, இன்னும் 40க்கும் மேற்பட்ட திருக்கோவில் கும்பாபிஷேக விழாவில் நாட்டிய நிகழ்ச்சிகளில் இவர் பங்கேற்றிருக்கிறார்.
2012 முதல் பசுபதி பாரதி இசையாலயம் என்னும் இசை நிறுவனத்தை ஆரம்பித்து பல மாணவர்களை உருவாக்கி தமிழகத்தில் தலைசிறந்த திருக்கோவில்களில் பரதநாட்டிய நிகழ்ச்சியும் தேவார நிகழ்ச்சியையும் நிகழ்த்தியிருக்கிறார். பல கலைகளை கற்று தன் பட்டறிவாலும் படிப்பறிவாலும் பல சாதனையாளர்களை உருவாக்கியுள்ள நமது உறவான விஜயேந்திரன் அவர்களின் கலைப்பணி மேலும் தொடர மனமாற வாழ்த்துவோம். இப்பேற்பட்ட பன்முக கலைஞரான பா. விஜயேந்திரன் அவர்களுக்கு ஸ்ரீ கண்ணப்பர் கல்வி அறக்கட்டளை வழங்கும் வாழ்நாள் சாதனையாளர் விருதை கொடுப்பதில் ஸ்ரீ கண்ணப்பர் கல்வி அறக்கட்டளையும் வேட்டுவர் டிவியும் பெருமிதம் கொள்கிறோம். நாமக்கல் மாவட்டம் முத்துக்காப்பட்டியை பூர்வீகமாக கொண்டவர் ஐயா அப்பாச்சி அவர்கள். இவருடைய பெற்றோர் கொடைநாடு எஸ்டேட்டில் பணியாற்றியதால் கோத்தகிரியில் பள்ளி படிப்பை நிறைவு செய்தார். லக்ஷ்மி விலாஸ் வங்கியில் பணியில் சேர்ந்து பணி உயர்வு பெற்று 15 வருடங்கள் கிளை மேலாளராக பணியாற்றிவிட்டு LVB தலைமை அலுவலகத்தில் 9 வருடங்கள் ரெக்கவரி மற்றும் லீகல் டிபார்ட்மெண்ட் மேலாளராக பணியாற்றி பணி நிறைவு பெற்றவர். இவர் கோத்தகிரியில் பயின்ற காரணத்தினால் நல்ல ஆங்கில எழுத்தாற்றலும் நல்ல பேச்சாற்றலும் பெற்றிருந்தார். இவர் பயின்றது பள்ளி படிப்பாக இருந்த போதிலும் இவரின் கீழ் பல BL பட்டதாரிகள் வங்கியில் பணியாற்றினர் என்பது நாம் அத்துணை பேரும் பெருமைப்படக்கூடிய ஒரு செய்தி. நல்ல கொடை உள்ளம் கொண்டவர். பணி ஓய்வுக்கு பின்னர் நமது சமுதாய நிகழ்வுகள் அனைத்திலும் தவறாது கலந்து கொண்டு சிறப்பிப்பார். அதே சமயம் கண்டிப்பானவரும் கூட. கோவை சிங்காநல்லூர் வெள்ளலூர் சக்தி விநாயகர் நகரில் குடும்பத்தோடு வசித்து வந்தார். இவருடைய துணைவியார் திருமதி குப்புலட்சுமி. இவர் சுகாதாரத்துறையில் செவிலியராக பணியில் சேர்ந்து நர்சிங் சூப்பரண்டாக பணி நிறைவு பெற்றவர். இவருடைய புதல்வர் திரு A. செந்தில் அவர்கள். இவருடைய மூத்த மகள் ரஞ்சிதம். இவருடைய அடுத்த மகள் புனிதவதி. அடுத்த மகள் மாலினி. இளைய மகள் அனிதா. 2006ஆம் ஆண்டு சிவன்மலை அறக்கட்டளையின் சிறப்பு மலரை ஐயா அவர்கள் தொகுத்து சிறப்பாக வெளியிட்டார். குறிப்பாக நமது சமுதாயத்தில் திருமண வயது அடைந்து திருமணமாகாத ஆண் பெண்களுக்கு 7 முறை திருமண நேர்முகத் தேர்வை பல்வேறு சிரமங்களுக்கு நடுவே பல இடங்களில் வெற்றிகரமாக நடத்தி பலருடைய வாழ்வில் மறுமலர்ச்சியை ஏற்படுத்திய சமுதாய போராளி ஆவார். குடும்பத்தாருக்கும் உற்றார் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஒட்டுமொத்த சமுதாய வளர்ச்சிக்கும் உறுதுணையாக இருந்த ஐயா அவர்கள் 2023ஆம் ஆண்டு மார்ச் 24ஆம் தேதி வெள்ளிக்கிழமை தன்னுடைய 86வது வயதில் உடல்நலக் குறைவு காரணமாக இயற்கை எய்தினார். இம்மாபெரும் சாதனையாளரான தெய்வ திரு சி. அப்பாச்சிக்காக அவருடைய புதல்வர் திரு A. செந்தில் அவர்களுக்கு தெய்வ திரு புலவர் தேவன் நினைவு சாதனையாளர் விருதை வழங்க ஸ்ரீ கண்ணப்பர் கல்வி அறக்கட்டளையும் வேட்டுவர் டிவியும் பெருமிதம் கொள்கிறது. ஓசூரில் வாட்சுகளுக்கான ஸ்ட்ராப் தயாரிக்கும் ஒரு தொழிற்சாலையை நடத்தி வருபவர் திரு வடிவேலு ராமசாமி அவர்கள். ஈரோடு மாவட்டம் புஞ்சி புளியம்பட்டிக்கு அருகாமையில் இருக்கும் ஒரு சிறிய கிராமமாகிய மாரம்பாளையத்தில் சாதாரண விவசாய குடும்பத்தில் பிறந்தவர் திரு வடிவேலு அவர்கள். மாரம்பாளையத்தில் துவக்க கல்வியும் புஞ்சி புளியம்பட்டி KV காளியப்ப கவுண்டர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் உயர்கல்வியும் பின் கோவை அரசினர் தொழில்நுட்ப கல்லூரியில் டிப்ளமோ மெக்கானிக்கல் என்ஜினியரிங் படிப்பையும் முடித்தவர். முதலில் கார் மெக்கானிக்காக வேலை பார்த்த இவர் ஓசூரில் எல்காட் என்ற நிறுவனத்தில் 2 வருடங்கள் பணிபுரிய அடுத்து 10 வருட காலங்கள் ஒரு வாட்ச் ஸ்ட்ராப் தயாரிக்கும் மல்டிநேஷனல் கம்பெனியில் சூப்பர்வைசராக சேர்ந்து படிப்படியாக உயர்ந்து புரொடக்ஷன் மேனேஜராக பணி உயர்வு பெற்று பணிபுரிந்திருக்கிறார். ஒரே நிறுவனத்தில் 10 வருட காலம் பணிபுரிந்த அனுபவத்தை கொண்டு ஐகால் ரிஸ்டெக் எனும் பெயரில் வாட்சுகளுக்கான ஸ்ட்ராப் தயாரிக்கும் ஒரு சிறிய தொழிற்சாலையை 2005இல் ஆரம்பித்திருக்கிறார். கிட்டத்தட்ட 10 வருடங்கள் சந்தையில் நிலைத்து நிற்பதற்கு பல போராட்டங்களையும் சந்தித்திருக்கிறார்.
10 வருடங்களுக்கு பிறகு இவருடைய தயாரிப்புகளை வெளிமாநிலங்களுக்கு அனுப்ப முயற்சி செய்து அதில் வெற்றி பெற 2017 ஜெர்மனி, ஹாங்காய் என அவ்வப்போது ஏற்றுமதி செய்து வந்திருக்கிறார். தற்பொழுது சவுத் ஆப்பிரிக்காவுக்கும் ஏற்றுமதி செய்ய ஏற்பாடும் செய்து வருகிறார். தற்பொழுது 18 தொழிலாளர்களுடன் வருடத்திற்கு 1 கோடிக்கும் மேல் வர்த்தகம் செய்யும் நிறுவனமாக வளர்ந்திருக்கிறது. ட்ரேட் போஸ்ட், வாட்ச் மார்க்கெட், எல்லோ பேஜஸ் போன்ற மேகசின்களில் விளம்பரம் செய்தும் இந்தியா மார்ட் மூலமாகவும், இது தவிர தேசிய அளவில் நடக்கக்கூடிய வாட்ச் அண்ட் கிளாக் கண்காட்சியில் கலந்து கொள்வதோடு மட்டுமல்லாமல் அங்கு ஸ்டால் அமைத்து இவருடைய தயாரிப்புகளை டிஸ்பிளே செய்தும் இவருடைய வியாபாரத்தை விரிவுபடுத்தி இருக்கிறார். உலகளவில் ஹாங்காங்கில் வருடந்தோறும் நடைபெறும் வாட்ச் அண்ட் கிளாக் ஃபேரை பார்வையிட்டு சூட்சமங்களை தெரிந்து கொண்டு தற்போதைய ட்ரெண்டுக்கு ஏற்ப வாட்ச் ஸ்ட்ராப்பை வடிவமைத்து விற்பனை செய்து வருகிறார். 100% லெதரில் 170க்கும் மேற்பட்ட மாடல்கள் மற்றும் பல வண்ணங்களில் ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான கை கடிகாரங்களுக்கான வார்களை தயார் செய்து வருகிறார். வின்வா என்கிற தன்னுடைய சொந்த பிராண்டின் பெயரில் பொருட்களை விற்க ஏற்பாடு செய்து வருகிறார். மேலும் குறைந்தபட்சம் 10 நாடுகளுக்காவது பொருட்களை ஏற்றுமதி செய்வதே இவருடைய லட்சியம். மேலும் மாதத்திற்கு 50,000 வார்கள் வரை விற்பது இவருடைய இலக்கு. இப்படி இவர் முன்னேறியதோடு மட்டுமல்லாமல் நம்முடைய சமுதாய மக்களுக்கு ஒரு அறிவுரையையும் எடுத்து சொல்லியிருக்கிறார். இப்படி இவர் முன்னேறியதோடு மட்டுமல்லாமல் நம் சமுதாய மக்களும் தொழில் துவங்கி முன்னேறுவதற்கு ஒரு சில அறிவுரைகளையும் வழங்கியிருக்கிறார். புதிதாக தொழில் துவங்க உள்ள தொழில் முனைவோர்களுக்கு, அதாவது எந்த ஒரு தொழில் செய்வதாக இருந்தாலும் சரியானபடி மார்க்கெட்டிங் ஸ்டடி செய்த பிறகுதான் தொழிலை துவங்க வேண்டும். ஆரம்பிக்க உள்ள தொழிலை பற்றிய தெளிவும் விழிப்புணர்வும் அவசியம். தொழில் ஆரம்பித்து வியாபாரம் வளர்ச்சி அடைய குறைந்தது 3 வருடங்களாவது தேவைப்படும். அதுவரை பொறுமை காப்பது அவசியம். எடுத்தவுடனே அகலக்கால் வைக்காமல் படிப்படியாக முதலீடு மற்றும் உள்கட்டமைப்பு வசதிகளை செய்து கொள்ளவும் என நம் சமுதாய மக்களின் முன்னேற்றத்திற்கு அவருடைய அனுபவத்திலிருந்து அறிவுரைகளை அள்ளித் தெளித்திருக்கிறார். இம்மாபெரும் தொழில் சாதனையாளரான திரு வடிவேல் அவர்களுக்கு தெய்வ திரு சி அப்பாச்சி நினைவு சாதனையாளர் விருதை ஸ்ரீ கண்ணப்பர் கல்வி அறக்கட்டளை மற்றும் வேட்டுவர் டிவி இணைந்து வழங்குவதில் பெருமிதம் கொள்கிறோம். திருமணம் ஒன்றாய் இணைந்தது 2 மனங்கள். முக்கணியின் இனிமையும் மறந்தது 4 கண்களின் இணை பார்வையிலே. 5 துதித்து 6 திக்கு உறவுகளை அழைத்து 7 வண்ணங்களில் அலங்கரித்து 8 எழுத்துக்களாம் சுபமுகூர்த்தம் நடந்திட 9 கிரகக்காரர்கள் அனுகூலமாய் 10 பெருக்கள் 10 ஆண்டுகள் நிறைவாய் வாழியவை. அதுவே திருமணம். இருமணம் இணைந்ததை இருமணச் சொந்தங்கள் ஊருக்கே அறிவித்தல் திருமணம். அன்பெனும் பெருவழியில் அச்சங்கள் ஏதுமின்றி ஈருடல் தொலைதல் திருமணம். தாயாகி கனியவும் தந்தையாகி முதிரவும் ஈருயிர் தயாராதல் திருமணம். ஒருவர் குறையை இன்னொருவர் அறிந்து குறைக்க முயலுதல் திருமணம். ஒருவர் நிறையை இன்னொருவர் மதித்து கூட்ட நினைத்தல் திருமணம். ஒருவர் அருமையை இன்னொருவர் புரிந்து சேர்ந்து வாழ்தல் திருமணம். ஒருவர் வெறுமையை இன்னொருவர் உணர்ந்து இட்டு நிரப்புதல் திருமணம். ஒருவர் சோகங்கண்டு இன்னொருவர் கண்கள் கண்ணீர் புகுத்தல் திருமணம். ஒருவர் இன்பம் கண்டு இன்னொருவர் இதழ்கள் புன்னகை மிகுத்தல் திருமணம். தோற்றம் பல 100 மாற்றம் கண்டாலும் அன்பை பொழிதல் திருமணம். உயிர் இருக்கையில் இன்னொரு உயிரை இரவலாய் பெறுதல் திருமணம். இதயம் 2ஆகி விட்டுக் கொடுத்தலில் இன்பம் காணுதல் திருமணம்.
வயது முதிர்ந்தாலும் ஒருவர் மீதொருவர் பைத்தியமாயிருத்தல் திருமணம். நீ இன்னொருவர் சொந்தமானாலும் நீ எப்போதும் நீயாயிருத்தல் திருமணம். ஆம், இப்புனிதமான திருமணத்தை நம் சமுதாய மணமகன்களுக்கும் மணமகள்களுக்கும் நடத்திட மணமாலை என்றதொரு இப்புது வழியை பிள்ளையார் சுழி போட்டு ஆரம்பித்திருக்கிறது வேட்டுவர் டிவி மற்றும் ஸ்ரீ கண்ணப்பர் கல்வி அறக்கட்டளை. முதலில் மணமகள்களின் ஜாதகங்கள் இதோ பின்வருமாறு. 1. ஜாதகர் பெயர் மலர்விழி. படிப்பு BE ECE. பணி IT ஜாப் கரூர். சொந்த ஊர் கொடுமுடி. 2. டாக்டர் S பவித்ரா. படிப்பு MSc B.Ed PhD Physics. பணி கௌரவ விரிவுரையாளர் அரசு கலைக்கல்லூரி. சொந்த ஊர் எலவனத்தம். 3. K நவீனா தேவி. படிப்பு MA MPhil B.Ed. சொந்த ஊர் சேனாதிபாளையம் அரச்சலூர். 4. KK தாரணி. படிப்பு BSc B.Ed. சொந்த ஊர் குட்டிமேய்க்கம்பட்டி. 5. R கார்த்திகா. படிப்பு BE ECE. பணி IT ஜாப் கோயம்புத்தூர். சொந்த ஊர் வாங்கலாம் வலசு. 6. டாக்டர் S மனோசித்ரா. படிப்பு ME PhD. பணி உதவி பேராசிரியர் தனியார் கல்லூரி சென்னை. சொந்த ஊர் கன்னிவாடி திண்டுக்கல் மாவட்டம். 7. S கவிப்பிரியா. படிப்பு MA இங்கிலீஷ் லிட்ரேச்சர். பணி போட்டித் தேர்வு படிப்பு. சொந்த ஊர் குன்னமலை. 8. B சந்தியா. படிப்பு BE சொந்த ஊர் அழகு கிணத்துப்பாளையம். 9. SR அம்ரிதா. படிப்பு MSc. பணி டியூட்டர். சொந்த ஊர் புகழூர். 10. ரா ரதிப்பிரியா. படிப்பு MSc பயோகெமிஸ்ட்ரி. பணி எடிட்டர் MNC கம்ப்யூட்டர். பூர்வீகம் TN பாளையம் கோபி. 11. AK பூவிழி. படிப்பு BTech பயோடெக். பணி போஸ்டல் டிபார்ட்மெண்ட். சொந்த ஊர் அழகு கிணத்துப்பாளையம் நாமக்கல் மாவட்டம். 12. S ரேணுகா. படிப்பு MSc மேத்ஸ். பணி சாஃப்ட்வேர் டெவலப்பர். சொந்த ஊர் உக்கரம் சத்தியமங்கலம். 13. G கனிமொழி. படிப்பு MPhil. பணி மைசூர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். சொந்த ஊர் மரவாப்பாளையம் நொய்யல். 14. C வித்யா. படிப்பு MVSc. பணி அரசு கால்நடை மருத்துவர். சொந்த ஊர் வெள்ளக்கவுண்டன் வலசு அரச்சலூர். 15. ரா சுசித்ரா. படிப்பு MBBS. சொந்த ஊர் கஞ்சநாயக்கன்பட்டி. 16. கு உமாதேவி. சொந்த ஊர் புரவிபாளையம். 17. கிருத்திகா. படிப்பு BSc மேக்ஸ். பணி போஸ்டல் டிபார்ட்மெண்ட் கோபி. சொந்த ஊர் வேப்பம்பாளையம் சிறுவலூர். 18. கு மைவிழி. படிப்பு BSc கம்ப்யூட்டர் சயின்ஸ் MA. பணி இந்து சமய அறநிலையத்துறை JA ஈரோடு. சொந்த ஊர் வேட்டுவபாளையம். 19. ஹரிப்பிரியா. படிப்பு BE கம்ப்யூட்டர் சயின்ஸ். பணி சாஃப்ட்வேர் இன்ஜினியர். சொந்த ஊர் சங்கம்பாளையம் நம்பியூர். 20. KK மோனிகா. படிப்பு BSc கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிப்ளமோ இன் நர்சிங். பணி இன்சார்ஜ் இன் JKKM. சொந்த ஊர் காட்டு வேளாம்பாளையம். 21. கீதா. படிப்பு BCom CA. பணி ப்ரிப்பேர் TNPSC. சொந்த ஊர் அழகு கிணத்துப்பாளையம். 22. S ரம்யா. படிப்பு BE கம்ப்யூட்டர் சயின்ஸ். பணி IT இன்ஜினியர் பெங்களூர். சொந்த ஊர் ஜமீன் இளம்பிள்ளை. 23. P ராகினி. படிப்பு BTech IT. பணி IT நெதர்லாந்து டாடா கன்சல்டன்சி. சொந்த ஊர் கரூர். 24. S நவீனா. படிப்பு BSc. பணி போஸ்டல் டிபார்ட்மெண்ட் ஊட்டி. தற்போதைய முகவரி கணபதிபாளையம் கோபி. 25. K நவதருண பிரியா. படிப்பு BE. பணி அமேசான் சென்னை. பூர்வீகம் நடுனாப்பரப்பு. 26. M திவ்யதேவி. படிப்பு
பிஇ எம்ஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ், பணி தமிழ்நாடு அரசு பணி, சொந்த ஊர் மாதுப்பட்டி திருச்செங்கோடு. 27 டி செண்பகம், படிப்பு பிஇ, பணி டிசிஎஸ் சென்னை, சொந்த ஊர் ஆண்டிபாளையம். 28 கோஞ்சிதா, படிப்பு எம்ஏ எம்ஃபில், பணி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பரேஷன், சொந்த ஊர் வெங்கநாயக்கன் பாளையம். 29 பி கல்யாணி, படிப்பு பிஇ, பணி டிசிஎஸ் பெங்களூர், சொந்த ஊர் கண்ணாங்காட்டு பாளையம். 30 மா தனப்பிரியா, படிப்பு பிஎஸ்சி பிசிக்ஸ், பணி கம்ப்யூட்டர் ஒர்க்கிங் இன் ஸ்கூல், சொந்த ஊர் கோபிச்செட்டிப்பாளையம். 31 பிரியா, படிப்பு ஐடி, பணி டிசிஎஸ் பெங்களூர், சொந்த ஊர் தீத்தாம்பாளையம். 32 பா அன்பரசி, படிப்பு எம்பிஏ, சொந்த ஊர் சத்திரப்பட்டி திண்டுக்கல் மாவட்டம். 33 மோகன பிரியதர்ஷினி, படிப்பு எம்பிஏ, பணி ஐடி பெங்களூர், சொந்த ஊர் பண்ணை கிணறு. 34 எஸ் தீபா, படிப்பு எம்சிஏ, பணி உதவியாளர் பாரதிதாசன் பல்கலைக்கழகம் திருச்சி, சொந்த ஊர் அந்தியூர் கொல்லப்பாளையம், பின்குறிப்பு மறுமணம். 35 டி கார்த்திகா, படிப்பு எம்காம் சிஏ, சொந்த ஊர் ஊசிப்பாளையம் அரச்சலூர். 36 எம் சௌமியா, படிப்பு எம்எஸ்சி மேத்ஸ், பணி எஸ் பேங்க், சொந்த ஊர் வெங்கம்பூர். 37 ஜி சௌமியா, படிப்பு எம்பிஏ, பணி தனியார் பணி, சொந்த ஊர் ஒட்டப்பாளையம். 38 எஸ் சத்யா, படிப்பு எம்ஏ எம்ஃபில் பிஎட், சொந்த ஊர் பூசாரியூர். 39 பி ஹேமமாலினி, படிப்பு பிஇ, பணி ஐடி, சொந்த ஊர் வேலாயுதம்பாளையம் கரூர். 40 பி சரண்யா, படிப்பு பிஇ இசிஇ, பணி ஐடி ஜாப், சொந்த ஊர் எலவனத்தம் அரச்சலூர். 41 பி அபி, படிப்பு பிஏ இங்கிலீஷ் பிகாம் டைப் போத் ஹையர், சொந்த ஊர் அமராவதி புதூர். 42 கே ஆர் சஷ்டிகா, படிப்பு பிஇ ஆர்கிடெக்ட், பணி ஆர்கிடெக்ட் ஐடி பெங்களூர், சொந்த ஊர் ஜேடர்பாளையம் நாமக்கல் மாவட்டம். 43 இ பிரியநந்தினி, படிப்பு பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ், பணி ஐடி ஜாப் சென்னை, சொந்த ஊர் வாஞ்சிபாளையம். 44 கு கலைச்சிந்து, படிப்பு டிடிஎட் பிஏ இங்கிலீஷ், சொந்த ஊர் புஞ்சை புளியம்பட்டி. மணமகன்களுடைய விவரங்கள் பின்வருமாறு. 1 கோகுல், படிப்பு பிஇ, பணி நேவி, சொந்த ஊர் கரூர். 2 டாக்டர் ஏ சத்யமூர்த்தி, படிப்பு எம்பிபிஎஸ் எம்எஸ், பணி அரசு பொது மருத்துவர், தற்போதைய முகவரி சாலைப்புதூர் கொடுமுடி. 3 பி தனசேகரன், படிப்பு பிஎஸ்சி கேட்ரிங், பணி ஹெச்எஃப் இட்டாலி, சொந்த ஊர் இறையமங்கலம். 4 கே உமா மகேஸ்வரன், படிப்பு பிசிஏ, பணி பட்டு வளர்ப்பு, சொந்த ஊர் இச்சிபாளையம். 5 ஹரிஷ் சந்தர், படிப்பு எம்எஸ்சி மேக்ஸ், பணி போஸ்ட் ஆஃபீஸ், சொந்த ஊர் கரூர். 6 எம் சக்தி பிரகாஷ், படிப்பு பிஇ எம்பிஏ, பணி ஹெச்ஆர், சொந்த ஊர் குன்னமலை நாமக்கல் மாவட்டம். 7 சு ரமேஷ், பணி ஃபினான்ஸ், சொந்த ஊர் பாகனத்தம். 8 எம் நாகராஜன், படிப்பு பிகாம், பணி டிடிஹெச் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ், சொந்த ஊர் அம்மாப்பேட்டை அந்தியூர், பின்குறிப்பு மறுமணம். 9 தீனதயாளன், படிப்பு எம்எஸ் யுஎஸ்ஏ, பணி சயின்டிஸ்ட், சொந்த ஊர் மலப்பாளையம். 10 எஸ் குப்புசாமி, படிப்பு பிஇ மெக்கானிக்கல், பணி சக்தி ஃபவுண்டரி, சொந்த ஊர் மாம்பாளையம். 11 கே யோகேஷ் பாபு, படிப்பு பிடெக் எம்எஸ் ஆஸ்திரேலியா, பணி ஐடி, சொந்த ஊர் அரச்சலூர் சேனாதிபாளையம். 12 பி கௌதம், படிப்பு எம்எஸ்சி மேக்ஸ்,
பணி குவாலிட்டி, சொந்த ஊர் கெட்டி செவியூர் நிச்சாம்பாளையம். 13. பி ராஜசேகர், படிப்பு பிஇ, பணி சேல்ஸ் மேனேஜர், சொந்த ஊர் ராசா கவுண்டன் புதூர். 14. கே பி பரணிதரன், படிப்பு பிஏ எல்எல்பி எல்எல்எம், பணி லீகல் அசோசியேட், சொந்த ஊர் குட்டிமேக்கம்பட்டி நாமக்கல் மாவட்டம். 15. என் கதிரேசன், படிப்பு டி அக்ரிகல்ச்சர், பணி லேண்ட்ஸ்கேப், சொந்த ஊர் மோலக்கவுண்டன்பாளையம் நாமக்கல் மாவட்டம். 16. கே ரமேஷ்குமார், படிப்பு பிஇ, பணி டிசைன் என்ஜினியர் ஹைதராபாத், சொந்த ஊர் வாய்ப்பாடி. 17. டி மொழியரசு, படிப்பு டிப்ளமோ இன் மெக்கானிக்கல், பணி கம்ப்ரஸர் சர்வீஸ் திருச்செங்கோடு, சொந்த ஊர் அமராவதி புதூர். 18. எம் அருண்குமார், படிப்பு பிஇ மெக்கானிக்கல், பணி இன்ஃபோசிஸ் பெங்களூர், சொந்த ஊர் சின்னாம்பட்டி. 19. அரவிந்த், படிப்பு பிஇ ட்ரிபிள் இ, பணி ஐடி சாஃப்ட்வேர் என்ஜினியர், சொந்த ஊர் பசுபதிபாளையம் கரூர். 20. என்ஆர்எஸ் கிஷோர்குமார், படிப்பு பிஇ, பணி புரொடக்ஷன் என்ஜினியர் டிசிஎஸ் சென்னை, சொந்த ஊர் புகழூர். 21. வி சவுந்தரராஜன், படிப்பு பிஇ இசிஇ, பணி ஷேர் மார்க்கெட், சொந்த ஊர் கிட்டம்பட்டி. 22. எஸ் சந்தோஷ்குமார், படிப்பு பிஇ, பணி சீனியர் சிஸ்டம் என்ஜினியர் இன்ஃபோசிஸ் மைசூர், சொந்த ஊர் குப்பாண்டம்பாளையம். 23. ஏபி விஜய், படிப்பு பிஇ, பணி சாஃப்ட்வேர் என்ஜினியர், சொந்த ஊர் சிறுவலூர். 24. பி சந்தோஷ்குமார், படிப்பு டிசிஇ, பணி சிவில் என்ஜினியர், சொந்த ஊர் கரூர். 25. எம் ரவிக்குமார், படிப்பு பிஇ, பணி டிராவல்ஸ் நெல் அறுவடை இயந்திரம், சொந்த ஊர் வேட்டுவப்பட்டி சேலம் மாவட்டம். 26. கௌதம் குமார், படிப்பு பிஇ, பணி ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் பேங்க் பெங்களூர், சொந்த ஊர் கண்ணாங்காட்டுப்பாளையம் நம்பியூர். 27. எம் சாந்தகுமார், படிப்பு எம்காம், பணி சீனியர் அக்கவுண்டன்ட், சொந்த ஊர் மின்னப்பாளையம். 28. வி எம் செல்வராஜ், படிப்பு டிஏஇ, பணி இனோவேஷன் வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ட், சொந்த ஊர் வேட்டுவப்பட்டி. 29. ஹரிஷ், படிப்பு பிஇ இசிஇ எம்இ விஎல்எஸ்ஐ, பணி எம்பெடட் சாஃப்ட்வேர் என்ஜினியர், சொந்த ஊர் புத்தாம்பூர். 30. கே யுவராஜ், படிப்பு பிஇ மெக்கானிக்கல், பணி ஜேஇ பொன்னி சுகர்ஸ், சொந்த ஊர் ஓடப்பள்ளி. 31. கா சத்யராஜ், படிப்பு பிஎஸ்சி, பணி கார்மெண்ட்ஸ், சொந்த ஊர் வேட்டுவப்பட்டி. 32. வி ராகுல், படிப்பு பிஇ மெக்கானிக்கல், பணி ஐடி எக்ஸல் டெக்னாலஜிஸ் லீட் சாஃப்ட்வேர் என்ஜினியர், சொந்த ஊர் பன்னிமடை. 33. ஸ்ரீபதி, படிப்பு பிஇ பிஜிடிசிஓ, பணி ஐடி ஜாப் சென்னை, சொந்த ஊர் புகழூர். 34. மு தரணிதரன், படிப்பு பிஇ மெக்கானிக்கல், பணி ஹைடாச்சி எனர்ஜி சென்னை டிசைன் என்ஜினியர், சொந்த ஊர் முத்துக்கவுண்டம்பாளையம். 35. எஸ் பாலமுருகன், படிப்பு பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர், பணி அசிஸ்டன்ட் ஸ்கேன் ஆஃபீஸர் சக்தி சுகர்ஸ் ஆப்பக்கூடல், சொந்த ஊர் சின்னார்பாளையம். 36. கே சத்யநாராயணன், படிப்பு பிஇ, பணி சீனியர் என்ஜினியர், சொந்த ஊர் மன்னாதம்பாளையம். 37. வி கௌதம், படிப்பு பிஇ மெக்கானிக்கல், பணி மெக்கானிக்கல் என்ஜினியர், சொந்த ஊர் நொய்யல். 38. ஏஎஸ் அரவிந்தா கிருஷ்ணன், படிப்பு எம்எஸ் யூகே, பணி ரோல் ரேட்டல் ஆபரேஷன் மேனேஜர் லண்டன், சொந்த ஊர் கொந்தலம் மேட்டூர். 39. எம்எஸ் சங்கேஷ் ராஜு, படிப்பு பிஇ, பணி சாஃப்ட்வேர் என்ஜினியர், சொந்த ஊர் அரச்சலூர். 40.  வி கௌதம் என்கிற கபிலேஷ்குமார், படிப்பு பிஇ இசிஇ,
பணி ஆட்டோமேஷன் என்ஜினியர், சென்னை. சொந்த ஊர் வாய்ப்பாடி. 41 ஆர் ராஜகாளிதாஸ், படிப்பு பிஇ, பணி அசிஸ்டன்ட் மேனேஜர், ஜியோ நெட்வொர்க்கிங், திருப்பூர். சொந்த ஊர் முரளி சென்னம்பட்டி. 42 எஸ் தினேஷ்குமார், படிப்பு பிடெக் ஐடி, பணி கோல்ஃப் டெக்னாலஜி சாஃப்ட்வேர், பெங்களூர். சொந்த ஊர் ஆனங்கூர். 43 எம் கவின்குமார், படிப்பு பிஇ ட்ரிபிள் இ, பணி பெல், சென்னை. சொந்த ஊர் பவானி. 44 பி லோகேஷ், படிப்பு பிஇ, பணி அமேசான், சென்னை. சொந்த ஊர் விஜயநகரம், விளக்கேத்தி. 45 ஜி மகேந்திரன், படிப்பு பிஇ ட்ரிபிள் இ, பணி சாஃப்ட்வேர், துபாய் ஸ்னிப் இன்ஜினியரிங் பிரைவேட் லிமிடெட். சொந்த ஊர் சின்ன புளியம்பாளையம். 46 எஸ் எம் சரவணன், படிப்பு பிஎஸ்சி அக்ரி, பணி மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ். சொந்த ஊர் சாலப்பாளையம். 47 எம் அருள்குமார், படிப்பு பிஇ மெட்ராலஜி பிஎஸ்ஜி, பணி மெலால்ஜியல் ஸ்பெஷலிஸ்ட், பூர்வீகம் மேலூர். 48 எம் பவித்ரன், படிப்பு பிஇ மெக்கானிக்கல், பணி ரயில்வே சென்ட்ரல் கவர்மெண்ட் குரூப் டி. சொந்த ஊர் குட்டிமேக்கம்பட்டி, திருச்செங்கோடு. 49 பி மோகன்குமார், படிப்பு பிஇ ஆர்கிடெக்ட், பணி வராகி ஆர்கிடெக்ட்ஸ், காந்தி கிராமம். சொந்த ஊர் கொரவப்பட்டி, மூக்கனாங்குறிச்சி கிராஸ், கரூர். 50 மு பிரபு, படிப்பு 10ஆம் வகுப்பு, பணி பிடபிள்யூடி. சொந்த ஊர் பூசாரியூர், அரச்சலூர். ஓசூர் மக்களுக்கு ஒரு நற்செய்தி. நம்ம ஓசூர் ஆனந்த் நகர்ல பிரம்மாண்டமான திறப்பு விழா காண இருக்கு நம்ம கவிதா ஜுவல்ஸ். திறப்பு விழா சலுகைகளா கோல்டு பாலிஷ் வெள்ளி நகைகளுக்கு செய்கூலியில் 20% தள்ளுபடி, வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலியில் 50% தள்ளுபடி, வெள்ளி கொலுசு மற்றும் அரைஞான் கயிறுகளுக்கு செய்கூலி சேதாரம் முற்றிலும் இலவசம், மெட்டி, மோதிரம் மற்றும் வளையல்களுக்கு 10% தள்ளுபடி. எங்களின் மாதாந்திர சேமிப்பு திட்டத்தில் சேர்பவர்களுக்கு மற்றும் எங்களின் பொருட்கள் வாங்கும் அனைவருக்கும் சிறப்பு பரிசு. கோல்டு பாலிஷ் வெள்ளி நகைகள், திருமண சீர்வரிசை பொருட்கள், கொலுசு, அரைஞான் கயிறு, மெட்டி, வெள்ளி செயின் பிரேஸ்லெட், டாலர், தோடு, மோதிரம், வளையல்கள், பூஜை பொருட்கள், சுவாமி சிலைகள், படங்கள், பரிசு பொருட்கள்னு எக்கச்சக்க கலெக்ஷன்ஸ் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. So don't miss the golden opportunity. For more details, Kavita Jewels, number 65, Anand Nagar, Chinna Yalasagiri Road, Hosur, PIN 635109. Mail ID kavitajewelshosur@gmail.com. Website kavitajewels.com. Mobile number 8300300400 மற்றும் 8585868632. மறந்துடாதீங்க மக்களே, காலை 9 மணிக்கு தி கிராண்ட் ஓபனிங் ஃபார் கவிதா ஜுவல்ஸ்.